ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர்ஸ் சேனல். ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆச்சு. பட் ஆக்சுவலி அமெரிக்கன் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. டவ் ஜோன்ஸ் வந்து 299 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 46,247 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நாஸ்டாக் 99 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ் 22,484 பாயிண்ட்ஸில் நாஸ்டாக் க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 500 38 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 6,643 பாயிண்ட்ஸில் S&P 500 க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ அமெரிக்கன் மார்க்கெட் லாஸ்ட் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்திருக்கு. நம்ம இந்தியன் மார்க்கெட் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆச்சு. இது போக FIS டிஎஸ் டேட்டா. டிஎஸ் பார்த்தீங்கன்னா 5,843 கோடிக்கு நெட் பையர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் FIS வந்து 5,687 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து லாஸ்ட் மார்க்கெட் FIS டிஎஸ் டேட்டா. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா கேபிளோட IPO. ஸோ அந்த IPO வந்து அக்டோபர் 6 ஓப்பன் ஆகி அக்டோபர் 8 க்ளோஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 13 பார்த்தீங்கன்னா லிஸ்டிங் ஆகுது. இந்த IPO வந்து அவங்களோட அசட்ஸு, ரிசல்ட்ஸு, டேக்ஸ் அதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது, ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் இதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது அசட்ஸ் லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் 25ல் 2,48,465 கோடியாக இருக்குது. டோட்டல் இன்கம் மட்டும் 28,369 கோடி பண்ணியிருக்கிறாங்க 25ல். 24ல் 18,198 கோடி, 23ல் 13,637 கோடி. ரேப்பிடாக அது எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு தான் இருந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸும் 3,655 கோடி பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டு ஃபினான்ஷியல் இயரில். பாரோயிங்ஸும் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிருக்குது. 1,13,000 கோடிக்கு மேலே இருந்தது 2023ல். அது 24ல் 1,48,000 கோடி வந்திருக்குது. 25ல் 2,08,000 கோடி மேலே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. பட் ஆக்சுவலி இது வந்து ஃபினான்ஷியல் பேஸ் கம்பெனிஸ்னால பாரோயிங்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இது உங்களுக்கே தெரியும். எபிட்டா 20,338 கோடி இருக்குது. ஸோ ஓவர்லாட்டு ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா தான் இருக்குது இந்த கம்பெனியில். ரிட்டர்ன் அண்ட் ஈக்விட்டி 12.6 இருக்குது. டெப்ட் டு ஈக்விட்டி ரேஷியோ 6.60% அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ IPO ஓப்பன் ஆகுது, அப்ளை பண்ணலாம். கிடைச்சா லக்கு, கிடைக்கிட்டா வேறு IPO அப்ளை பண்ணிக்கிட வேண்டியதான். இது வந்து டாடா கேபிட்டல் IPO பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸை பற்றி கேட்டிருந்தீங்க. ஃபஸ்ட்டு டாடா மோட்டார்ஸில் சில மேனேஜ்மெண்ட் சேஞ்சஸ் எல்லாமே வந்திருக்குது. ஃபஸ்ட்டு ஷைலேஷ் சந்திரா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டேரக்டர் MD அண்ட் CEO டாடா மோட்டார்ஸுக்கு அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க. அக்டோபர் 1 எஃபெக்டிவ் வருது. செப்டம்பர் 30, 2028 வரைக்கும் அவர் அடிஷ்னல் டேரக்டர் MD CEO இருப்பாருன்னு சொல்கிறாங்க ஷைலேஷ் சந்திரா. இது போக PB பாலாஜி அவர் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸர் பொசிஷன்லேருந்து ரிசைன் பண்ணுறாரு நவம்பர் 17 ஸோ அவருக்கு வேறு பொசிஷன் கொடுக்குறாங்க. JLR ஆட்டோமோட்டிவோட அந்த UKல இருக்கிற JLR அவங்களோட பிஸ்னஸுக்கு CEO அப்பாயின்ட் பண்ணுறாங்க நவம்பர் 17 அது எஃபெக்டிவ் வருது. இது போக தீமன் குப்தா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் எடுக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸோட சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராட்டு சார்ஜ் எடுக்கிறாங்க நவம்பர் 17 இதெல்லாமே அவங்க மேனேஜ்மெண்ட்டில் சில சேஞ்சஸை கொண்டு வந்திருக்காங்க டாடா மோட்டார்ஸில். டாடா மோட்டார்ஸில் நீங்கள் கேட்ட டவுட்டு ஆஃப்டர் த டிமர்ஜர் டாடா மோட்டார்ஸ் மேலே போகுமான்னு கேட்டிருந்தீங்க. டாடா மோட்டார்ஸில் நான் கவனிக்கிறது என்னென்னா, இந்த மந்தில் அவங்களோட சேல்ஸ் மேபி கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகலாம். ஆஃப்டர் த GST ரேட் கட், இந்த 3 month ஃபெஸ்டிவல் சேல்ஸு அது எப்படி இருக்கும், அதாவது எல்லா கார் கம்பெனிஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களோட சேல்ஸ் எப்படி இருக்கும் அதை கம்பேர் பண்ணி தான் நம்ம இப்போதைக்கு டாடா மோட்டார்ஸோட ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்லி கணிக்க முடியும். லாஸ்ட் மார்க்கெட்டில் 673 இருக்குது. ஒரு நல்ல வேல்யூஷனில் தான் டாடா மோட்டார்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து டாடா மோட்டார்ஸில் உள்ள கரண்ட் அப்டேட்ஸு. எனி ஃபியூச்சர் அப்டேட்ஸ் அவங்களோட சேல்ஸ் வச்சு தான் நம்மளால் எக்ஸாக்டாக சொல்ல முடியும். இது போக டாடா மோட்டார்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட டிமர்ஜர் ப்ராசஸ், அந்த கமர்ஷியல் வெஹிக்கிள், பர்சனல் வெஹிக்கிள் அது வந்து அக்டோபரில் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ என்னென்ன அப்டேட்ஸ் எல்லாமே வருதுங்கிறத பார்த்து நான் உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணுறேன் டாடா மோட்டார்ஸில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வீக்லியில் மிஸ் ஆன ஒரு நியூஸு, நாட்கோ ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட அக்ரோ பிஸ்னஸை டிமர்ஜர் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்துருந்துச்சு. அக்ரோ பிஸ்னஸ்னால் அக்ரிகல்ச்சர், அந்த ஃபெர்டிலைசர் பிஸ்னஸ் அவங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலி 2019 பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஜான்வரி 2019 அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அக்ரோ கெமிக்கல்ஸ், இந்த அக்ரி கெமிக்கல்ஸ் வந்து நாங்கள் டைவர்சிஃபை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் ஒரு பாகமாட்டு தான் ஆந்திர பிரதேசில் நெல்லூரில் வந்து ஒரு 100 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டில் தனியாட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டும் செட்டப் பண்ணாங்க. இப்போ அக்ரோ பிஸ்னஸை தனியாட்டு பிரிச்சுட்டு இந்த ஜெனரிக் பிஸ்னஸ், இந்த ட்ரக் மேக்கிங் பிஸ்னஸ் இதெல்லாமே தனியாட்டு ஒரு பிஸ்னஸ் ஆட்டு, இப்படி 2 பிஸ்னஸ் ஆட்டு பிரிக்கிறதுக்கு பிளான் வச்சுருக்காங்க. ஸோ விரைவில் போர்டோட அப்ரூவலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ப்ராசஸுக்கு வரும். ஸோ நாட்கோ ஃபார்மாவும் இந்த ட்ரெண்டுக்கு வராங்க. நாட்கோ ஃபார்மா ஒரு நல்ல வேல்யூஷனில் தான் இருக்குது. 8 times ஏர்னிங்ஸில் இருக்குது. 820 rupees ட்ரேட் ஆகிட்டு இருக்குது நாட்கோ ஃபார்மா. ஸோ என்னோட ஒப்பீனியன் டாடா மோட்டார்ஸ், நாட்கோ ஃபார்மா இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனில் தான் இருக்குது. ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா டிமர்ஜர் வருது. டாடா மோட்டார்ஸ்லேயும் டிமர்ஜர் வருது, அதே மாதிரி நாட்கோ ஃபார்மாலையும் டிமர்ஜர் வருது. நம்ம ரொம்பவே வேல்யூஷன் சீப்பாக இருக்கும்போது கன்சிடர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஒரு லாங் டேர்மில் இதுக்குள்ள ரிவார்டு வந்து கண்டிப்பாக கிடைக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நாட்கோ ஃபார்மா, டாடா மோட்டார்ஸில். இது போக நாட்கோ ஃபார்மா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஃபினான்ஷியல் 25க்கு 6 டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருக்காங்க நாட்கோ ஃபார்மாவில். ஸோ இது ஓவரால் நாட்கோ ஃபார்மாவில் வந்து அப்டேட்டு. வெல்சம் கார்பரேஷன் 1,200 கோடி ஆர்டர் வந்து ஜூன் 4 வரைக்கும் நாங்கள் வின் பண்ணியிருக்கிறோம். எங்களோட ஆர்டர் புக் இப்போ 18,000 கோடியை டச் பண்ணியிருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க.
இண்டஸ்இண்ட் பேங்க்ல வந்து அப்டேட்டு. இண்டஸ்இண்ட் பேங்க்ல ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். எக்ஸ்-சிஎஃப்ஓலாம் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் வந்து கூப்பிட்டு அவங்கள இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த 2000 கோடி லாஸஸ் வந்து இன்சைடர் ட்ரேடிங்கில் நடந்திருக்கு. 2015லேருந்தே இந்த அக்கௌண்டிங் லேப்சஸ் இஷ்யூலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் மென்ஷன் பண்ணிட்டு போயிருக்காரு. ஆக்சுவலி எக்ஸ்-சிஎஃப்ஓனா யார், அவரோட நேம் பார்க்கும்போது கோபிந்த் ஜெயின் அவர் தான் இந்த அலிகேஷன் வச்சிருக்கிறாரு. ஸோ எக்கனாமிக் அஃபென்சஸ் விங்கில் அவர் தான் எக்ஸ்-சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராக இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இருந்திருக்காரு முன்னாடி, கோபிந்த் ஜெயின். அவர் இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அஃபென்சஸ் விங் தான் சொல்லியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. 2015லேருந்தே இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருந்திருக்கு, இன்சைடர் ட்ரேடிங்கு, அக்கௌண்டிங் லேப்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ஆயில் இந்தியா வந்து நேச்சுரல் கேஸ் ப்ரெசன்ஸு அந்தமான் ஆப்ஷோர் பிளாக்ல நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை கிட்டத்தட்ட கன்ஃபார்மாக பண்ணியிருக்காங்க. விஜயபுரம் டு அந்த அந்தமான் ஷாலோ ஆப்ஷோர் பிளாக்ல தான் இதை கண்டுபிடிச்சிருக்கிறது சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஓப்பன் ஆக்ரேஜ் லைசன்சிங் பாலிசி ப்ராசஸில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஆயில் இந்தியாவுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட், அவங்களுக்கு ஒரு சப்சிடரி கம்பெனி உண்டு, எக்ஸைட் எனர்ஜி சொல்யூஷன்ஸ் லிமிடெட். அதில் 80 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெங்களூரில் லித்தியம் அயன் செல் பிளான்ட் போடுறதுனால அதில் நாங்கள் 80 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க. விச் மீன்ஸ் இது வந்து அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் 80 கோடி பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க. இது எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் இன்ஃபோசிஸில் வந்து அப்டேட். ஆக்சுவலி நீங்கள் பார்த்துருப்பீங்க, டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் இது எல்லாமே ரீசெண்ட் டேஸில் கொஞ்சம் கிராஷ் ஆகுது. ஏன்னா ஒரு பக்கம் வந்து H1B விசா அது ஒரு ப்ராப்ளமு. நெக்ஸ்ட் ஐடி ஸ்பெண்டிங்கை குறைப்போம் அப்படின்னு சொல்லி ஐடி அமெரிக்காலேருந்து சொல்கிறாங்க. இது எல்லாமே எப்படி இம்பேக்ட் ஆகுங்கிறது இதில் அப்கமிங் ரிசல்ட்ஸை பார்த்தாலே நமக்கு தெரியும். இது போக லே ஆஃப் ஒரு பக்கம், லே ஆஃப் பண்ணுறது கம்பெனிஸுக்கு பாசிட்டிவாக இருக்கா இல்லை நெகட்டிவாக இருக்கா, இல்லை ஆர்டர் கிடைக்காம இருக்கிறதுனால இவங்க லே ஆஃப் பண்ணுறாங்களா அப்படிங்கிற சில கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே ரிசல்ட்ஸ் வரும்போது நமக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். இது போக டிசிஸில் லே ஆஃபுங்கிறது ஒரு பெரிய தலைவலியாக போய்ட்டுருக்குது. நிறைய பேரை கம்பல் பண்ணி வெளியே அனுப்புகிறாங்க, நிறைய பேரை வந்து ஹார்ஷாக திட்டி வெளியே அனுப்புகிறாங்க இப்படின்லாம் சொல்லி நியூஸஸ் வருது. ஸோ இது என்ன நடக்குதுன்னு நம்ம கிளியர் கட்டாக இப்போதைக்கு நம்மளால் சொல்ல முடியாது. ரிசல்ட்ஸ் வரட்டும், நான் அப்டேட் பண்ணுறேன். ஒருத்தர் என்ன கேட்டிருந்தாருன்னா, அப்புறம் எனக்கு டிசிஎஸில் வந்து டிசிஎஸ் இன்ஃபோசிஸில் 50K வரைக்கும் லாஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இது போக நான் சொன்னது ப்ரோ டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், குறிப்பாக டிசிஎஸில் வந்து 3000 பிரேக் பண்ணி கீழே வரும்போது நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலி அது வந்து 2900 கூட பிரேக் பண்ணிடுச்சுன்னு நினைக்கிறேன் டிசிஎஸ். ஸோ அதனால் பொறுமையாக இருந்து யூஸ் பண்ணலாம் சொல்லியிருந்தேன் ஐடியில். பட் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே இறங்காது அப்படின்னு சொல்லி பல்காக பை பண்ணதுனால அது இப்படி லாஸாக மாறுது, பெரிய அமௌண்ட்டு லாஸ்லேயே வருது. ஸோ அதனால தான் ஸ்லோவாக 1-2 பிக் பண்ணுங்கன்னு சொல்கிறது. ஐடி செக்டாரு எல்லா செக்டார்லேயும் அதே தான், ஸ்லோவாக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறது. பட் ஆப்பர்ச்சுனிட்டிங்கிறது ஒரே நேரத்தில் கிடைக்காது, மல்டிபிள் ரேஞ்சில் கிடைக்கும். அதை தான் நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். ஹீரோ மோட்டார் காப்பில் வந்து அப்டேட்டு, மதுரி மெஹ்தா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆஃபீஸராட்ட அப்பாயின்ட் பண்ணியிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 1 எஃபெக்டிவ் வருது. இது வந்து ஹீரோ மோட்டார் காப்பில் வந்து அப்டேட்டு. இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா பெர் டன்னுக்கு $125 ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து கோக் இம்போர்ட்டுக்கு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க அக்டோபர்லேருந்து அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி மேஜர் கோக் இம்போர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா, சைனா, கொலம்பியா, இந்தோனேஷியா, ஜப்பான், ரஷ்யா இங்கேருந்து தான் வருது. ஸோ இது வந்து நம்மளோட டொமஸ்டிக் கம்பெனிஸுக்கு வந்து பெரிய தலைவலியாக இருக்கிறதுனால இந்த $125 ஆன்டி டம்பிங் டியூட்டி வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் அக்டோபரில் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோக் இம்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 700 கோடி டீகார்பனைசேஷன் அது சம்மந்தமாக நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது இல்லாமல் 3.18 lakh மெட்ரிக் டன் ஆஃப் CO2 ஃபினான்ஷியல் 25ல் கட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கார்பன் ஃபுட் பிரிண்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது நாங்கள் பண்ணுறோம். ஸோ அவங்களோட பர்சன்டேஜில் இது வந்து 14% CO2 எமிஷனை வந்து நாங்கள் ரிடக்ஷன் பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க ஜிண்டால் ஸ்டெயின்லெஸ். NTPC ஃபினான்ஷியல் 25ல் டிவிடன் மட்டுமே 3240 கோடி டிவிடன் கொடுக்குறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க இந்த டிவிடெண்ட். இது வந்து NTPC கொடுத்த அப்டேட்டு. மாருதியோட கிராண்ட் விட்டாரா 3,25,000 யூனிட்ஸ் இந்த 3 இயர்ஸில் அவங்க லான்ச் பண்ணதுலேருந்து விற்றுருக்காங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க லான்ச் பண்ணது 2022 செப்டம்பர் 26 அப்போ தான் அந்த காரை லான்ச் பண்ணுறாங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாகிட்டு 3,25,000 கார்ஸ் வந்து விற்றுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கிராண்ட் விட்டாரா அந்த காரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ABB இந்தியா கொடுத்த அப்டேட், இவங்க 140 கோடி பார்த்தீங்கன்னா மோட்டார்ஸ் மேனுஃபேக்சரிங் எக்ஸ்பேன்ஷனுக்கு நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம். அதாவது லோ வால்டேஜ் மோட்டார் ஃபெசிலிட்டி செட்டப் பண்ணுறதுக்கு 140 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ABB இந்தியா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மோட்டிலால் ஓஸ்வால் வந்து இந்த மைக்ரோ ஃபினான்ஸ் செக்டரில் இருக்கிற ஃபியூஷன் ஃபினான்ஸ், நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் ஆசஸ் கிராமின் இந்த பங்குகள் எல்லாமே பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஸோ கிரெடிட் காஸ்ட் வந்து ஃபினான்ஷியல் 27ல் இதுக்கு எல்லாமே டிக்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அனாலிசிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ பைக்கால் ஃபியூஷன் ஃபினான்ஸுக்கும் கொடுக்குறாங்க,
கிரெடிட் ஆக்சஸுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கால வந்து ரீட்டைன் பண்ணுறதாட்டு சொல்கிறாங்க. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸில் வந்து அப்டேட்டு. லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸில் சில லீடர்ஷிப் சேஞ்சஸ் பண்ணுறாங்க. பதஞ்சலி கோவிந்த் கேஷ்வானி இவர் வந்து கரண்ட் எம்டியாக இருக்கிறவர் வந்து எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் சேர்மனாட் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க 18 மாதத்துக்கு. நீலேந்திரா சிங்கை வந்து 26 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, லீடர்ஷிப் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் ஒரு 5 வருஷம் மேனேஜிங் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணுறாங்க. கபில் சர்மா 19 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அவரை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் சீஃப் ஃபினான்ஷியல் ஆஃபீஸராட்டு 5 இயர்ஸுக்கு வந்து அப்பாயிண்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ் கொடுத்த அப்டேட்டு. ஸ்ரீராம் ஃபினான்ஸ் வந்து 300 கோடி வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸ்ரீராம் ஓவர்சீஸ் அவங்களோட சப்சிடியாக இருக்கிற ஸ்ரீராம் ஓவர்சீஸ் அதில் வந்து 300 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. 1.90 ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலம் மட்டும் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாட்டு சொல்லியிருக்காங்க. இந்த கம்பெனி ஃபினான்ஷியல் 25 மட்டுமே 3.26 க்ரோஸ் வந்து டேர்ன் ஓவர் பண்ணியிருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இண்டிகோ எஸ்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா கோ பிராண்டட் கிரெடிட் கார்டை வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஆக்சுவலி இது வந்து ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையர்ஸ் அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லி தெரில. ஆக்சுவலி இது வந்து இண்டிகோ ப்ளூ சிப்ஸ் அப்படிங்கிற நேமில் தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கோ பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸு 2 வேரியண்ட்டில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வந்து ஃப்ளைட்டு அது இல்லாமல் சீட்டு மீல்ஸ் இதெல்லாமே புக் பண்ணும்போது ஏர்லைன்ஸில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா சில ஆஃபர்ஸ் எல்லாமே இதில் அவைலபிள்னு சொல்கிறாங்க. இண்டிகோ எஸ்பிஐ கார்டு, இண்டிகோ எஸ்பிஐ கார்டு எலைட் அப்படின்னு சொல்லி 2 வேரியண்ட்டில் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து எஸ்பிஐ கார்டும் இண்டிகோவும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த கோ பிராண்டட் கிரெடிட் கார்டை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள வந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.